மேம் குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். வணக்கம் வணக்கம். வா உட்காரு. தூய தமிழ்ல வணக்கம் சொல்ற தமிழ் கிளாஸ்ல ரொம்ப நல்ல பழக்கமாச்சே. சரி இப்போ உங்க பேரெல்லாம் வரிசையா சொல்லுங்க. அப்பதான் கூப்பிட அடுத்த எனக்கு வரும். அதனால ஒவ்வொருத்தர் பேரா சொல்லுங்க. என்ன மேம்? என் பேரு கார்த்தி. மேம் என் பேரு சோனி. மேம் என்னோட பேர் வந்து பட்டிகாடு. யார் பாத்து அந்த புள்ள பட்டிகாடுன்னு சொன்னது? பேர் பட்டிகாடாமா வைக்கிறாங்க? இல்ல மேடம், அவ சுத்த பட்டிக்காடு மாதிரி வருவா, அதனாலதான் அப்படி கூப்பிடுறேன் பாத்துக்கங்க. இன்னில இருந்து அவ பேரை பட்டிக்காடுன்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் வசதியாவும் இருக்கும். ஏன் பட்டிக்காடுனா லேசாவா கிடக்குது? அந்த கிராமத்துல இருக்க வேலையை ஒரு நாளைக்கு போய் பார்த்து பாருங்க, அப்பதான் தெரியும் பாத்துக்கங்க. அவளை பட்டிக்காடுலாம் சொல்லக்கூடாதுப்பா. யார் பேரையும் வச்சு தப்பா பேசக்கூடாது பாத்துக்கங்க. கிளாஸ்ல வந்துகிட்டா நல்ல பழக்கத்தை மட்டும் தான் பழகிக்கணும். வந்த முதல் நாளே உன் அடாவடி தரத்தால உன் பேர் காத்தி நல்லா புரிஞ்சுக்கிச்சு மண்டையில. அடுத்தடுத்து பாத்துக்கலாம். என்ன ஏமா உன் பேர் சொல்லுமா? நீ எது கோவப்படாது? என்ன மேடம் என் பேரு சத்யா மேடம். அடே ரொம்ப நல்ல பேரா இருக்குது. உன் பேருக்கு தகுந்த மாதிரி நல்லா படிக்கணும். என்ன சரி உட்காருங்க. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள போகலாம். என்ன தெல சுபினே ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஆறாவது பால்லதே எந்த பால அந்தல என்னட்ட நான் அடிக்கிற பால் பூராமே சிக்ஸா தான் போகும். போடு. ஏய் ஏம்லாதே பால வீட்டுக்குள்ள சுட்டு என் முதுகுல வந்து விழுந்து படுத்து பாத்துக்க. யார் வீட்டு பிள்ளைங்க நீ இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க? இது பொது ரோடு. நாங்க எங்க விளையாடுவோம். அதை கேட்க நீ யாரு? உன் வீட்டுக்குள்ள வந்துச்சுனா பால எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கணும். ஏலே வாய் சவடாலா பேசிக்கிட்டு இருக்க? வாய் சவடால இந்த வார இரு. முளைச்சு மூணெல்லாம் விடல, அதுக்குள்ள இதெல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. ரோட்ல விளாடுற விளையாட்டா இதே? போய் எங்கிட்டாச்சும் விளாடுக்கல போங்க. ஆமா நீ அந்த ராணியோட மையம் தானே? இதா போறேன் போய் உங்க அம்மாட்ட சொல்றேன். அப்பதான் நீ அடங்குவ. ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. இல்ல சுபி செத்தல உங்க அம்மாட்ட போய் அந்த கிளவி சொல்ல போது பாரு. உங்க அம்மா நாலு மொத்த போறாங்க பாரு. ஐயோ எங்க அம்மாட்ட போய் சொல்லுச்சுனா எங்க அம்மா அடுத்து வெளிய விளையாடவே விட மாட்டாங்கல. நான் போய் அதுக்கு முன்னாடியே அந்த கிளவி முன்னாடியே போய் எங்க வீட்ல அட்டெண்டன்ஸ் போட்டுறேன். அடடே வாங்க மாட்டி இத போட்டு தண்ணி குடிச்சு போறீங்களா? ஏண்டி ராணியே உன்னோட மகன் இருக்கறான்ல சுபியா கிவியா, அந்த பையன் என் மேல பால் அடிச்சு விட்டியாண்டி. வந்து சொன்னதுக்கு என்ன சொல்றியா? இது பொது ரோடு, நான் அப்படித்தான் விளையாடுவேன். யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்கறாண்டி. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மகனை வளர்த்து வச்சிருக்கிறேன்னு தெரியல நீயே. ஐயம்மா மன்னிச்சு, நான் அடுத்த தடவை பார்த்து வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு எதை சொல்லி விடாதீங்க வெளியே. இந்த பையனால என்னோட மானமே போகுது பாத்துக்கங்க. எல்லா வீட்ல இப்படி போய் வம்பிழுத்து எடுத்து பேசி வச்சுட்டு வரியான். பார்த்து வச்சுக்க. அடுத்து ஏதா பண்ணா என் மகன் ஊர்ல இருக்கிறியான் வந்து சொல்லி விடுவேன் பாத்துக்க. அம்மா இப்பதாம்மா ஊர்ல போய் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வரேன் தெரியுமா? வளப்பு தப்பா போகாது என்னைக்கும். தப்பா போகாது தப்பா போகாது. எதுக்குல பெரியவளை ஏத்து பேசிட்டு இருந்தா? உனக்கு எத்தனை நாள் சொல்லிருக்கே பெரியவளை யாரை ஏத்து பேச கூடாதுன்னு? என்ன தையத்தை ஏத்து பேசிட்டு வரவ? அம்மா நான் அப்படி யாரை ஏத்து பேசினே? யாரையும் வாழ்நாள ஏத்து பேசுறது இல்ல. வளப்பு நானே. அம்மா எதுக்கு இப்படி ஒரு அடி அடிச்ச? அம்மா வலிக்குது தெரியுமா? பக்கத்து வீட்ல அந்த பாட்டியை திட்டி விட்டு வந்திருக்க நீ. உன்னை இவ்ளோ வளர்த்திருக்காங்க நான் சொல்லி. கிரிக்கெட் விளையாடுறது தப்பு. இது எதுக்குல அந்த பாட்டியை திட்டிட்டு வந்தா? நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வெளியவே உட்கார்ந்துரு. ஏ அம்மா இந்த கீரையை ஒடுக்கே முடியலையே. நான் எம்புட்டு நேரம் கூச்சிக்கிட்டே கிடக்குறது அப்பா. ஏ வயக்காடு, என்னங்க இன்னும் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? பைத்தியம் முடிச்சுக்கிச்சா? ஏ சின்ன பொண்ணே என்ன என்னை வயக்காடுங்கற? என் பேரு தான் அழகா லட்சுமின்னு வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல நீ வயக்காடுல பண்ண அசிங்கம் இருக்குல்ல, அதனாலதான் உடனே வயக்காடுன்னு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணே இப்படி கூப்பிடாத சின்ன பொண்ணே. நாலு பேர் கேட்டாங்க எதுக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் நீ உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு அமைதியாரு. சரியாவா, இது எதுக்கு நின்னு தனியா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதா? சின்ன பொண்ணே எப்படியாச்சும் இந்த கீரையை உடைச்சு கொடு. நானும் 2 மணி நேரமா போராடிட்டு இருக்கேன். அந்த முருங்காய் உடைக்க முடியல, கீரையை உடைக்க முடியல. எப்படியே உடைச்சு கொடு சின்ன பொண்ணே. லட்சுமி அக்கா, அடுத்த வீட்டு மரத்துல இருந்து உடைக்கன்னா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி தள்ளு, நான் புடிச்சுக்கிறேன், உன்னை தூக்கி விடுறேன், நீ உடைச்சு புடி. என்ன சின்ன பொண்ணே ஆடாத. ஐயோ அழகழகா கீரை இருக்கு சின்ன பொண்ணே. நிறைய உடைச்சிட்டு போய் பிரிட்ஜுக்குள்ள விட்டு வச்சேன்னு வச்சுக்கவே ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் போல சின்ன பொண்ணே. ஐயோ என்னால வெயிட் தாங்க முடியல. சீக்கிரம் ஓடி லட்சுமி அக்கா, சீக்கிரம் ஓடி. போ சின்ன பொண்ணே கொஞ்சம் கொஞ்சமா ஓடிக்கிறேன். ஐயோ கீரை பார்க்க ஆசையா இருக்குது. ஐயோ ஆள் தான் பாக்க குட்டையா இருக்கிற, ஆனா யானை கணக்குற. இதுக்கு மேல என்னால முடியாது. அடி பாவி ஏய் எழுப்பலமே முடிச்சு விட்டாடியே. ஏன் ஒரு கீரை ஒடிக்க எம்புடு நேரம் ஆகும், நானும் எம்புடு நேரம் தூக்கி வைக்கிறது. நீ யானை கணக்குறக்கா, நான் என்ன பண்ண முடியும்? நான் கிளம்புறேன், இதுக்கு மேல முடியாதுப்பா நம்மளால. உடனே ஒரு நிமிஷமே தூக்க முடியல, இதுல உன்னை தூக்கிட்டு போய் வீட்டுல போகணுமா? எப்படியோ நான் வந்து போ.